திருப்பூரில் நீட் தேர்வு எழுத சென்ற மாணவியின் ஆடையில் பட்டன்கள் இருந்ததால் அதனை அகற்றிவிட்டு அந்த மாணவி நீட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட நிலையில் பட்டன்களை அகற்றியதற்கு கண்டனம் தெரிவித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்திய மாணவர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் ஹாலித் ராஜா இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ஹாலித் ராஜா? ஆனந்தி, திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை, தாராபுரம், பெருமாநல்லூர், திருப்பூர் மாநகரம் என 7 தேர்வு மையங்களில் நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இதுல மாவட்டம் முழுவதும் 3212 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நீட் தேர்வு எழுதியுள்ளனர். 11 மணி அளவில் மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாணவ மாணவிகள் தேர்வு துவங்கி திருப்பூர் திருமுருகன்பூண்டி பகுதியில் உள்ள ஏவிபி கலைக்கல்லூரியில் நீட் தேர்வு மையங்களில் அமைக்கப்பட்டு இந்த மையத்தில் 11 மணி முதல் மாணவ மாணவிகள் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில நீட் தேர்வு மையத்தில் மாணவி ஒருவர் ஆடையில் பட்டன் நீக்கப்பட்ட விவகாரத்தை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தேர்வு மையம் அருகே வந்தனர். முன்னதாக செய்தியாளரிடம் பேசிவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ய புறப்படுகையில் அவர்களை சூழ்ந்த போலீசார் கைது செய்ய முற்பட்டதால் கடுமையான மாணவருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மாணவர்கள் ரிங்கோடு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் துண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதில் போலீசார் மாணவர்களிடையே கடுமையாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மாணவர்களை தாக்கியதாக மாணவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுகின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஹாலித் ராஜா.